கனிம வளங்களின் கொள்ளையை தடுக்க இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசுகள் அறிக்கை தர மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் நடந்து வரும் கனிம வள கொள்ளையால் சுற்றுச்சூழலுக்கு பெருங்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. நீர்வளம் மற்றும் சுரங்கங்கள் தொடர்பான பார்லிமெண்ட் நிலைக்குழு கூட்டம் சுரங்கத்துறை செயலாளர் அனுப் புஜாரி தலைமையில் நடந்தது. அப்போது அதிகரித்து வரும் மணல் கொள்ளையின் அபாயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மணல் கொள்ளையை தடுப்பதற்கான வழிமுறைகளை ஆராய்வதென அக்கூட்டத்தில்தான் முடிவெடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கனிம வள கொள்ளையை தடுப்பதற்கான வழிவகைகளை ஆராய்ந்து மாநில அரசுகளுக்கு உதவ மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மணல் கொள்ளைகள், அது தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன, எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, வசூலிக்கப்பட்ட அபராத தொகை எவ்வளவு உள்ளிட்ட விவரங்களை மாநில அரசுகள் உடனடியாக தெரிவிக்கும்படி மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. மத்திய அரசின் சுரங்கத்துறை செயலாளர் அனுப் கே புஜாரி இக்கடிதத்தை அனுப்பியுள்ளார். மணல் குவாரிகள் தொடர்பாக சமீப காலமாக வகுத்த கொள்கைகள், மணல் கொள்ளை தொடர்பாக நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கும் வழக்கு விவரங்களையும் மாநில அரசுகளிடம் கேட்கப்பட்டுள்ளது.